ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில சிவுவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த பதட்டத்துல ஹீரோயின் வெளியில ஓடி வந்துட்டு இருக்க, அங்க வாங் நிப்பான். அவ வேலைக்கு லேட் ஆகுதுன்னு ஓடிடுவா. ஆனா சிவு அங்கதான் நிக்கிறான். அவங்கிட்ட வாங் உங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதோட எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வாங் சிவு கிட்ட கேட்கறான், உங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு. ஆனா சிவு சொல்லல, அப்படியே வந்துட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் நான் வேலைக்கு போறேன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடினால, அவளுக்கு என்னன்னா அது என்ன சாரின்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறா. அப்புறம் அப்படி இந்த கோமாளா இருந்தார்ல அவரை காட்டுறாங்க. அவர் இப்ப யாரையோ பாக்குறதுக்காக கார்ல போயிட்டு இருக்காரு. இவருக்கு செக்யூரிட்டி அவர் பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. மூரிம் அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார்ல, போன எபிசோட்ல கூட இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அவரை தான் பாக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. இவர் 18 வருஷமா கோமால இருந்தார்ல, இப்ப சியோல் ரொம்ப மாறி இருக்கு. அதெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே வராரு. இவர் தங்குறதுக்காக வாங்கோட அப்பா ஒரு இடம் வர ரெடி பண்ணிருக்காரு போல. இப்ப அப்படியே இவர் இந்த பிரசிடென்ட்டை பார்க்கணும்னு சொன்னது வாங்கோட அப்பா காதுக்கு போகுது. அதுக்குள்ள பிரசிடென்ட்டை பார்க்கணுமாமா? பொறுமையே இல்லை. சரி, அவனை கண்காணிச்சு பார்த்துக்கோ, அவனோட பசங்களெல்லாம் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க, வாங்கோட அப்பா அசிஸ்டண்ட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையான இடத்துல இருந்து துப்பு வந்திருக்கு, அவரோட குழந்தை ஒன்று மூரிம் ஸ்கூல்ல படிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. காலையிலே டேக்வாண்டோ கிளாஸ் தான். இவங்க ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சனாவும் இன்னொரு பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இன்னும் வரல, அவ இன்னுமே ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயின் ஒரு கிளாஸை கூட மிஸ் பண்ணது இல்லையா, கரெக்டா வந்துருவாளாம். இப்படி தூங்குனதே இல்லையா. அப்படி என்னடா அவளுக்கு தூக்கம்னு பார்த்தா அவ தூங்கல, சிவும் அவளும் கிஸ் பண்ணாங்கல்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு உருண்டுட்டு கிடக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு வெளியில வர்றதுக்கு. கரெக்டா அதே நேரம் பார்த்தா சிவு வந்து கதவை தட்டுறான். இவ என்னடா பண்றதுன்னு ரூம்குள்ள ஒளிஞ்சுதான் கிடக்குறா, கதவே திறக்கல. அவனும் கூப்பிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் மெசேஜ் மட்டும் பண்ணியிருக்கான், கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடு, இன்னைக்கு குளிரா இருக்கும், ஸ்வெட்டர் போட்டுக்கோ, அப்புறம் அளவுக்கு அதிகமா வேலை பார்க்காதன்னு சொல்லியிருக்கான். இவ அதை வாசிச்சு பார்த்துட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சனா வாங்க பக்கத்துல தான் வந்து உட்காருறா. என்னாச்சு உன் ஏரியால காணும்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்றான். ஷூவை பத்தி கேட்டாலும் எனக்கு தெரியலன்றான். என்னாச்சு உங்களுக்குள்ள திரும்பவும் சண்டையா? எதுக்கு இப்படி எப்போ பார்த்தாலும் சிவு கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. டக்குன்னு அவள் வாயில சாப்பாடை வச்சு அடைச்சிடுறான். அவளுக்கு நல்லா புரியுது இவன் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு. சிவு ரூமுக்கு வந்தா அங்க வாங்க காணும். அவனுக்கும் கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கும். அப்புறம் அப்படி இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்களாம் அந்த ட்ரிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. திரும்ப அப்படி பிரேக் ஹவர்ல காட்டுறாங்க. நம்ம சனாலாம் வெளியில போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா. இதுல வேற ஒரு பையன் ஒருவேளை நம்ம வெளியில கூட்டிட்டு போய் அங்கேயே லாக் பண்ணி நம்மளுக்கு ட்ரைனிங் தான் கொடுப்பாங்களோ அப்படின்றான். அப்புறம் இன்னொரு பையன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை பெரிய ஹோட்டல்ல தங்க வைக்க போறாங்களாம், அதுவும் வாங்கோட ஃபேமிலி ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்ல, வாங்கும் ஆமா எங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு, அக்வாரியம் இருக்கு, வாட்டர் பார்க்லாம் இருக்கு, உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்ப தற்செயலா அங்க ஹீரோயின் வரா. அவளை கூப்பிட்டு பேசினா அவ ட்ரிப்புக்கு வரலன்ற மாதிரி சொல்றா. அவ இப்பதான் புது வேலையில சேர்ந்திருக்காளாம். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஆன்டி வாங்கோட அம்மாவுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, அதனால அப்பாவுக்கு இவ தான் சமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு, சரி நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டா. வாங்குக்கெல்லாம் ஒரே கவலையா இருக்கு. அவன் இப்போவும் நான் ஜெயிச்சேன் என் கூட டேட்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு பிளானை போடுறான். டக்குன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஹீரோயினோட ஆண்டி உங்ககிட்ட தானே வேலை பார்க்குறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். என்ன ஹெல்ப் கேட்டான்னு தெரியல. இப்போ அப்படி யோகா சாரை தான் காட்டுறாங்க. அவர் ஹெச்எம் கிட்ட, நீ சொன்ன மாதிரி விசிட்டர்ஸ் யாரும் நம்ம ஸ்கூலுக்கு அலோடு கிடையாதுன்னு நான் சேர்மன் வாங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களாம் ட்ரிப்பு போகிறப்போ ஹெச்எம் ஸ்கூலில் தான் இருக்க போகிறாரு அப்படின்றத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. எதுக்குன்றது தெரியல. இப்போ அப்படி திரும்ப கோமால இருந்தார்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூரிம் அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அதோட பிரசிடென்ட் சங்குவோட எல்லா சாவியும் கண்டுபிடிச்சாச்சு, அதை பத்திரமா வைக்கணும், அது மோசமான ஆள்கிட்ட கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பலவீனமான மக்கள் மேல பயன்படுத்தப்படும், அதனால யாராவது ஒருத்தர்கிட்ட அதை பத்திரமா கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப அதை அப்படியே யோசிச்சுட்டு பிரசிடென்ட்டையும் பார்க்க வந்துட்டாரு. பிரசிடென்ட் இப்போ வீல் சேர்ல இருக்காரு. அவரால் பேசவே முடியல. இவரும் அவர்கிட்ட போய், என்னோட குரல் உங்களுக்கு தெரியுதா, நான் யாருன்னு புரியுதா அப்படின்னு கேட்க, இந்த கோமால இருந்தவர் பிரசிடென்ட்டோட கையை பிடிச்சிருப்பாரு. அவர் ஏதோ சிக்னல் காட்டின மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க, என்னன்னு தெரியல. அவர் அந்த டைம்ல கையாலே ஏதோ சொல்ல வராரு போல. அந்த மாதிரிதான் இந்த கோமால இருந்தவர் பாக்குறாரு. ஆனா என்னன்னு புரியல. அப்புறம் திரும்ப ரிட்டன் கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி பொண்ணு இருக்கால, அவதான் கார் ஓட்டிட்டு வரா. அவகிட்ட இப்போ மூரிம் அசோசியேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இந்த 3 கீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது தொலைஞ்சு போச்சான். அது தொலைஞ்சு போனதுக்கப்புறம் மூரிம் அசோசியேஷனோட புகழே மங்கிருச்சு போல. இப்போ திரும்பவும் அவர் இந்த மீட்டிங்கை யோசிச்சு பார்க்குறாரு. இந்த சாவியை கண்டுபிடிச்சார்ல, அதை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த மீட்டிங்கில் ஒருத்தர்,
அது ஏன் ஒருத்தர்கிட்ட மட்டும் கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட கொடுத்தா எப்படி பத்திரமா இருக்கும், அதை 3 பிரித்து 3 பேர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, நான் இந்த மூரிம் அசோசியேஷனில் ஒருத்தரை சக்ஸஸராக தேர்ந்தெடுக்க போகிறேன், அதாவது இவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்கல்ல, யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு கோமால இருந்தார்ல அவரை பார்க்குறாரு. இந்த விஷயத்த நம்ம ஹெச்எம் இருக்கார்ல அவரும் அப்போ அந்த அசோசியேஷனில் இருந்திருக்காரு, அவரை நோட் பண்ணுறாரு. இப்போ அப்படி திரும்ப ஹெச்எம்முக்கு வந்தால் அவர் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு. அந்த பாக்ஸ்க்குள்ளே சின்னதாக ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது என்னன்னு தெரியல, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே அங்கே கட் பண்ணி வாங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க இந்த க்ரூஸ் ஷிப் இருக்குல்ல அதில் 2 டிக்கெட்டை வாங்கி ஹீரோயினோட ஆன்டி கிட்ட கொடுக்குறாங்க. வாங்க தான் கொடுக்க சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆன்ட்டியும் உங்கள் ஹஸ்பண்ட் வர்றதுனால எனக்கு லீவ் கொடுக்குறீங்களான்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீரோயின் என் பையனை நல்லா பார்த்துக்கிறாள்ல, அதுக்காக நான் இதை பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே திரும்ப நைட் ஆயிடுது. ஸ்கூலில் இன்னைக்கும் ஹீரோ தான் அந்த பியானோ உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கான். வாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த சத்தம் கேட்டு முழிச்சு சிவு கூட ஆரம்பத்தில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணான்ல அதை பற்றி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படி சிவும் ஹீரோயினும் இருந்தாங்கல்ல அதெல்லாம் இவன் பார்த்துருப்பான்ல, அதை பற்றி யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படி தூங்கிட்டான். அப்புறம் அப்படி திரும்ப ஹீரோயினோட ஆண்டியை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட அந்த க்ரூஸ் ஷிப்போட டிக்கெட் காமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் ஃப்ரீயாக வந்தது எத்தனையும் வாங்கக்கூடாது, திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஆன்ட்டியோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் போனதே இல்லை, நான் 20 வருஷமாக உங்கள் கூடவே தானே இருக்கேன், நீங்கள் விதவை ஆனதுலேருந்து உங்கள் கூட நான் தானே இருக்கேன், உங்களை இப்படிலாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா, என் கூட வரமாட்டீங்களான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஃப்ரீயாக கிடைக்கிற எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. முன்னாடி ஏதோ ஃப்ரீயாக கிடைச்சதுனால தான் இவருக்கு கண்ணு போயிடுச்சான், அது என்ன யாதுன்னு இன்னும் நமக்கு சொல்லலை. இந்த ஆன்ட்டி ரொம்ப வருத்தத்தோட வெளியில் வர ஹீரோயின் அந்த நேரம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறா. அவங்க டிக்கெட்டை கீழே எரிஞ்சிட்டு என் வாழ்நாளில் ஒரு தடவையாவது க்ரூஸ் ஷிப்புக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காது, என்னமோ பண்ணுங்க, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோயினும் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அவள் அப்பா கிட்ட போக அவர் இதை நீ உடனே எடுத்துகிட்டு போய் மூரிம் ஸ்கூலில் இருக்கிற அந்த வாங்கிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, அச்சோ டிக்கெட்டை கொடுக்கணும்னா நீ மூரிம் ஸ்கூலுக்கு போகணும்ல, இல்லை வேணான்னு சொல்ல அவனும் டிக்கெட்டை பார்த்துட்டு டிக்கெட்டில் டேட்டு இன்னைக்கு தான் போட்டிருக்கு, இது ரொம்ப காஸ்ட்லி போல், அவங்க பையனுக்கு உதவி பண்ணதுனால இதை கொடுத்தாங்க, நீங்கள் மட்டும் அங்கே போனீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்கிறா. அவள் ட்ரிப்பு போகலாம் இது வரைக்கும் போனதில்லைன்னு சொன்னோன்னே அவருக்கும் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. சரி நான் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு போல். இப்போ எல்லாருமே ட்ரிப்புக்கு கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கும் வந்தாச்சு. அந்த இடத்துல சனாவை யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை இப்போ வாங்க அப்பா கையில் கொடுக்குறாங்க. யாரான்னு பார்த்தா யோகா சார். இவங்க 2 பேரும் கூட்டு போல. இப்போ யோகா சார் வாங்க அப்பா கிட்ட, இது ஹெச்எம்மோட பொண்ணு, ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, அந்த கோமாளத்தவனோட வீடு எரிஞ்சதுக்கப்புறம் 3 வருஷம் ஹெச்எம் ஆளையே காணும், அதுக்கப்புறம் அசோசியேஷன் பிரசிடென்ட்ட பேசி இப்படி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னான், அவன் கூட அந்த பொண்ணு இருந்தான்னு சொல்ல வாங்கோட அப்பா இதுக்காகலாம் இந்த பொண்ணு அந்த கோமாள இருந்தவரோட பொண்ணுன்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை இந்த பொண்ணுக்கு நெருப்புனா பயம், இவளோட ஆள் மனசுல 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது தெரியும், கண்டிப்பா அதை கண்டிப்பா என்னால் சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாம தொலைஞ்சு போன சாவியில ஒரு பீஸ் இவகிட்ட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அதுக்கு பதில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, உன்கிட்ட ஒரு சாவி இருக்குன்றதும் எனக்கு தெரியும், 3 சாவியும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன்றாரு. சங்குன்ற புதையலுக்கான வேட்டை ஆரம்பமாயிட்டு இந்த யோகா சார் எப்படி ஆளுன்னு தெரியல. இதெல்லாம் தெரியாம ஹெச்எம் அவர் மட்டும் தனியாக அந்த ஸ்கூல்ல இருக்காரு. அந்த ஸ்கூல்லேயே அங்கங்கே சாவி தான் ஒட்டி வச்சிருப்பாங்க. இப்போ இவருக்கு வேற ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே தோணுது, நமக்கு ஏன் அப்படிலாம் தோணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே அங்கே ட்ரிப்புக்கு வந்தா ஹீரோயினும் எல்லாரும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அப்போ இந்த வார்டன் இருக்காருல்ல அவர் சனா கிட்ட ஒரு வாட்சை கொடுத்து இது வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கரா, ஹெச்எம் தான் இதை கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு ட்ரோனை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பையன் எப்பவும் ட்ரோன் வச்சுருப்பான்ல, அந்த பையன் இந்த மாதிரி வேலைலாம் நல்லா பார்ப்போம் போல், அவனோட ட்ரோனை இந்த வாட்சில் கனெக்ட் பண்ணி எப்போவுமே சனா இதை போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காராங்க ஹெச்எம். அது மட்டும் இல்லாமல் சனாவுக்கு வெளியில் போக பெர்மிஷனே இல்லை, இவ ஹோட்டலில் மட்டும்தான் இருக்கணுமா, மற்ற பசங்க வெளியில் போய் சுற்றிட்டு வருவாங்க, ஆனால் பாவம் இவன் மட்டும் கஷ்டப்பட போகிறா. அப்புறம் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஹோட்டலுக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணு, நான் ரொம்ப பண்ணுறேன்னு நீ நினைக்கலாம், ஆனால் நீ ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சவர் அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. இந்த வீடு நெருப்பில் எரிஞ்சிச்சுல, அப்போ இந்த குட்டி பொண்ணு ஒரு கபோர்டுக்கு கீழே ஒளிஞ்சிருந்திருக்கா, இவர் தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. தூக்கிட்டு வெளியில் ஓடி வந்தப்பவே 4 பேர் மறிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் கூட ஒரு 4 பேர் இவரை துரத்துவாங்கல்ல,
அப்போதான் அதில் ஒரு ஆள் சங்குவோட சாவி எங்க அப்படின்னு கேட்க, அப்போ இவர் அந்த குட்டி பொண்ணோட கையில் ஒரு பவு மாதிரி கட்டியிருக்கோம், அதை அப்படியே லைட்டாக கையை வச்சு மறைக்கிற மாதிரி பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லைட்டாக வருத்தப்பட்டு இருக்காரு. சனாக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு நினைக்கிறாரு. இப்போ அப்படி திரும்ப அந்த கோமால இருந்தார்ல அவரை கட்டுறாங்க. அவருக்கு வேற அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது ஞாபகம் இல்லை. திரும்ப திரும்ப யோசிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஞாபகம் வரல போல. இப்போ அப்படி திரும்ப ஹோட்டலில் கட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் கிட்ட வாங்கு, நான் தான் அந்த எக்ஸாமில் ஷூவை முந்திட்டேன்ல, நீ சொல்லியிருந்தல என்னோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு, நம்ம டேட்டுக்கு போகலாம், அக்வாரியம் போகலாம், நிறைய மீன்லாம் பார்க்கலாம், நீ என் கூட வான்னு கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயின் சும்மா விளையாடுறது நிறுத்து, நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, என் அப்பாவுக்கும் ஆன்ட்டிக்கும் அந்த க்ரூஸ் ஷிப் டிக்கெட்டை கொடுத்தது நீ தானே, எனக்கு தெரியும், அப்போதான் நான் இங்கே வருவேன்றதுக்காக தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, சாச்சா அதெல்லாம் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் அதோட நிறுத்தாம, நீ எனக்கு இது பண்ணுறது கடைசியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணாத, நீ எனக்கு நிறைய பண்ணிட்ட, என்னை மன்னிச்சிடு அப்படின்றா. இவன் அப்படியே ரொம்ப சோகமாகறான். ஆனால் திரும்ப அப்படி சிரிச்சுட்டு, சாரிலாம் வேணாம், இது கடைசி தடவைலாம் நீ சொல்லாத, நான் கண்டிப்பாக நிறுத்த மாட்டேன், இப்போ தான் நான் ஆரம்பிக்கவே செஞ்சுருக்கேன், இனிமே போக போக பாரு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு, கண்டிப்பாக நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்னதான் சிரிச்சு பேசினாலும் ரூமுக்கு போய் இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு இருக்க கரெக்டாக அந்நேரம் ஷூ வரான். இவனை பார்த்தோன்னே வாங்க கடுப்பாகுது. இங்கேயும் நான் உன் கூட தான் ரூமை ஷேர் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஷிவு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல டக்குன்னு கையில் வச்சுருந்த டம்ளரை டேபிளில் போட்டு உடைக்க அவன் கையெல்லாம் ரத்தமாக ஆகுது. என்னது பேசணுமா? எதை பற்றி? உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஹீரோயின் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும்ல. நான் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சேன், வாழ்க்கையிலே முறையா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு நினச்சேன்னு சொல்ல, ஷிவுவும் நானும் அப்படி தான் நினச்சேன், சாரி அப்படின்னு சொல்ல, அப்படியே வாங்க கோவத்தில் ஷிவோட கன்னத்தில் ஒரு குத்தி, என்னது சாரியா, இது இதோட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா போயிட்டான். இப்போ அப்படி திரும்ப ஹீரோயினை பார்த்தா அவள் ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சனா அதுக்கு மேலே சனாவை தான் வெளில போகக்கூடாதுன்ட்டாங்கல்ல, அவளுக்கு வெளியில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஹீரோயினும் நீ பேசாம வாட்சை கழட்டி வச்சுட்டு போக வேண்டியதானு சொன்னா, எந்த அசைவும் இல்லைனா வார்டன் வந்து செக் பண்ண வந்துடுவாராம், அதனால போக முடியாமல் உட்காந்துட்டு இருக்கா. இதில் வேற ஹீரோயினும் நானும் ஹோட்டலை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல, அதனால உன் கூட இருக்கேன்னு சொல்ல, அப்பந்தான் சனாக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் வந்துட்டா. இவளோட வாட்சை ஹீரோயின் கையில் கட்டி விட்டுருப்பா போல. வெளியில் வந்தவன் வார்டனுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க, இந்த வாங்க இருக்கான்ல அவன் பின்னாடி இருந்து வந்தவன் ஹீரோயின் தான் இருக்கிறான்னு நினைச்சிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போக அவளும் நிறுத்த பாக்குறா. எதுவுமே சொல்லாம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். பாவம். ஆனா ஹீரோயின் இன்னும் ரூம்ல தான் இருக்கா. அவளுக்கு ஷிவு யோசிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அவளும் அதை பார்த்துட்டு நான் ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணலான்னு பாக்குறா. அப்புறம் அவன் இங்க வந்துருவானோ அப்படின்னு பயந்தவ சேச்சா வரமாட்டான் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு என்ன ரிப்ளை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஷிவு ஒரு பாட்டை அனுப்பி இதை ஃப்ரீயா இருக்கிறப்ப கேளுன்றான். அப்பவே அவ ப்ளே பண்ணி கேட்குறா. அப்படியே அந்த பாட்டு ஓடுது. ஒரு பக்கம் ஷிவு அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினா அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் கேட்டுட்டே சிரிச்சுட்டே அவங்களுக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி இந்த பக்கம் வாங்கு அவன் சனாவை கூட்டிட்டு போனான்ல ஒரு பிரிட்ஜு கிட்ட நிறுத்தி, நான் ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கே வாங்கி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அட்லீஸ்ட் ஒரு சிப்புக்கு கூட்டிட்டு போய் வான வேடிக்கையாவது காட்டணும்னு நினைச்சேன், ஏன் உன்னை சைனாவுக்கு கடத்திட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு கூட நினைச்சேன், ஆனா அதெல்லாம் சரி வராது, நான் இவ்வளவு நாள் சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன்னு நீ நினைக்கலாம், ஆனா இனிமேதான் நான் பண்றதெல்லாம் நீ பார்க்க போற அப்படின்னு பேசிட்டு இருக்க. நிக்கிறது சனா இல்ல, அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. எதுக்கு எதுவுமே பேச மாட்டேன்னு ஹெல்மெட்டை கழட்ட பாக்குறான். அப்புறம் அவளே கழட்டி மூஞ்ச காமிக்க இவனுக்குலாம் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நீ சொன்னதெல்லாம் நான் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு அவளோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னு கேட்குறான். அவளால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. இங்கே வியூ நல்லா இருக்கு, இதுதான் சியோலான்னு பேச்ச மாற்றிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த வார்டனை பார்த்தா அவர் சனா வெளியில் போனதே தெரியாமல் அந்த வாட்ச் ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறதுனால சனா இங்கே தான் இருக்காருன்னு நினச்சி சந்தோஷமா இருக்காரு. அப்புறம் எப்படி இந்த சோய் இருக்கான்ல அவனை கட்டுறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் சேர்ந்து சப்வே பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க. அப்போ ஒரு 3 பேர் கிராஸ் பண்ணுறாங்க. அவனுங்க இந்த ஏரியா பசங்க தான் போல, ஏற்கனவே சோயை புள்ளி பண்ணுவாங்க போல, காசெல்லாம் பறிச்சிருக்காங்க போல. நீ என்னடா ஆளே காணாம போயிட்ட, பயந்து ஓடிட்டியா, எங்க போன, சரி விடு, இப்ப எவ்வளவு பணம் வச்சிருக்க குடு, எப்பவும் போல பணத்தை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தான்ல, நாம ஏன்டா பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆனாலும் சோய் பயத்துல அவனோட பர்ஸை எடுத்து நீட்ட டக்குன்னு இன்னொரு கை வந்து பர்ஸை பிடுங்குது. யாரான்னு பார்த்தா இந்த சிடுமுஞ்சி. அவன் அசால்ட்டா வந்த 3 பேருக்குலாம் அடிச்சு போட்டுட்டு, நீங்க என்னடா ஸ்கூல் மானத்தையே வாங்கிட்டு இருக்கீங்க, உன்னை அந்த பசங்க புள்ளி பண்ணுவாங்களா, நீ படிக்கிறது தான் கிடையாதுன்னு பார்த்தா ஸ்கூல் மானத்தையே வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அப்புறம் அப்படி திரும்ப நம்ம வாங்க தான் கட்டுறாங்க. அவன் சனாக்கு காஃபியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்போதான் அவன் கையில் இருக்கிற பேண்டேஜை பார்க்குறா. உன் கைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதை பற்றி கேட்காத, எனக்கு வலிக்குது அப்படின்றான்.
அவனோட மனசு வலிக்குதுன்றான். சனா அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கா. சனாக்கு லைட்டாக இவன் மேலே ஃபீலிங்ஸ் ஆரம்பிக்குது போல. அப்புறம் அவளுக்கு குளிருதுன்னு அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு மாட்டி விட்டுட்டு சரி போகலாமா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம், என் கையில் காஃபி இருக்குல்ல அது காலியாகிற வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அவனை தான் பார்க்குறா. இவங்க இப்படி வெளியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க உள்ள ஹீரோயின் சனாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹோட்டலில் சுற்றிட்டு இருக்கா. அப்போ தச்செல்லாம் சிவு அவளை பார்த்துறான். டக்குன்னு அவளை போய் கூப்பிட்டு என்ன இது சனாவோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சீக்ரெட், இப்போ நான் தான் சனான்னு சொல்ல அவள் கையில் இருந்த வாட்சை பார்த்துறான். இது என்னன்னு கேட்கும்போது, இதுவா இது ஜிபிஎஸ் ட்ராக்கர், சனாவை இந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் சனா மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஆமாம் நீயா வெளியில் போலையா அப்படின்னு கேட்குறா. நான் வெளியில் போனால் ஒருத்தங்களை சந்திப்பேன்னு நினச்சேன், அதனால் போகலை, ஆனால் இப்போ சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்புறம் அப்படி இந்த குக்கிங் சாரும் வாடனும் இந்த பப்ளிக் பாத் எடுப்பாங்கல்ல சானா, அங்கே போலான்னு பேசிகிட்டே வந்தா லிஃப்ட்டு கிட்ட டேக்வாண்டோ சாரும் அந்த லேடி டீச்சரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தியேட்டருக்கு போகிறாங்க போல. இதை குக்கிங் சார் கேட்டோன்னே நாங்களும் தியேட்டருக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தனியாக போகிறாங்கன்னு இவருக்கு பொறாம இவங்களும் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 4 பேர் லிஃப்ட்டில் கீழே இறங்கிக்கிட்டு இருக்க இடையில லிஃப்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்டர்காம்ல செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு கூப்பிட்டா அவங்க ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க பக்கத்தில் வாங்கோட அப்பா இருக்கார்ல அவரோட அசிஸ்டன்ட் நிற்கிறான். இவங்க பிளான் பண்ணி தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க போல. அப்புறம் அப்படி ஒரு லேடி செக்யூரிட்டி இருந்துச்சுல அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றான். அந்த லேடி அசிஸ்டண்ட்டும் இந்த ஹோட்டல் முன்னாடி வந்து காரில் இறங்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உள்ளே பார்த்தா ஹீரோயினும் சிவுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சாரின்னு சொல்ல இவ உடனே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இந்த வயசில் இந்த மாதிரிலாம் நடக்கிற சகஜம் தானே, கிஸ்ஸு அது எதுவும் எதிர்பாராமல் நடந்துச்சு, நான் விட்டுறேன், நான் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்ல அவன் ஒன்று நான் அன்னைக்கு சாரி கேட்டதுக்கு சாரி, உனக்கு வேணா அது ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனால் அது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவளுக்கு அப்படி குறை போயிருது. அப்புறம் பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டா. அதை பற்றி யோசிச்சுட்டு கை கழுவுற இடத்துக்கிட்ட ஃபோனை வச்சுட்டு கை கழுவிட்டு இருக்க டக்குன்னு இந்த லேடி செக்யூரிட்டி இருக்குல்ல அது டக்குன்னு பின்னாடி இருந்து அவளை பிடிச்சி மயக்கமாக்கி ஒரு காரில் தூக்கி போட்டு கடத்திட்டு போகுது. இங்கே ஷூ வேற. அவள் போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்குறான். உள்ள ஃபோன் அடிக்கவும் உள்ளே போய் பார்த்தா ஃபோன் மட்டும்தான் இருக்குது. டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்துட்டு வேக வேகமாக படி ஏறி ரூமுக்கு போய் அங்கே போய் கதவை தட்ட அங்கேயும் கதவை திறக்கல. உடனே சனாக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் அங்கே வந்தாலான்னு கேட்குறான். அப்புறம் அவளை காணும்னு சொல்ல அது எப்படி அவள் ஹோட்டல்லே தானே இருப்பேன்னு சொன்னா எப்படி காணாமல் போவான்னு பார்த்தர டக்குன்னு வாங்க ஃபோனை வாங்கி நீ ஹீரோயினை என்ன பண்ணன்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இன்னும் திரும்ப நல்லா செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் தான் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருந்துச்சுல்ல அது கூட ட்ரோன் கனெக்ட் பண்ணியிருந்தானே ஒரு பையன், அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் எந்த லொக்கேஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறான். பார்த்தா ஹீரோயினை ஒரு பில்டிங்கில் மாடியில் சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு வாயெல்லாம் பொத்தி வச்சுருக்காங்க. அவளை வேற அந்த லேடி செக்யூரிட்டி செக் பண்ணியிருக்கும் போல. நம்ம தேடுற ஐட்டம் அவகிட்ட இல்லை அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அந்த அசிஸ்டன்ட் வாங்கோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஐட்டம் இவகிட்ட இல்லை ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இவளை என்ன பண்ண உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு கேட்க இது அரை மயக்கத்தில் அப்படி ஹீரோயின் கேட்குறா. வாங்கோட அப்பாவும் அவளை போட்டு தள்ள சொல்ல அந்த அசிஸ்டன்ட் லேடி செக்யூரிட்டி கிட்ட வந்து அவளை போட்டு தள்ள சொல்லிட்டாருன்னு சொல்ல கரெக்டாக அவளுக்கும் இது கேட்டுருச்சு, பயந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா வாங்கு சனாவும் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. சிவு ஒரு காரில் வந்துட்டு இருக்கான். அந்த ட்ரோன் வச்சிருந்த பையன் ட்ரோன் மூலமாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சான் போல. சிவு கார்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கல, அதுக்குள்ள அந்த வழியாக வந்த பொண்ணுங்க சிவுவை பார்த்துட்டு நீங்கள் தானே அது மோபிஸ் குரூப் ஹெட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேற நிறைய கும்பல் சேர அவனை ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பதட்டத்தில் அவனுக்கு அப்படி காது வலி வந்துடுது. அவன் அப்படி சுருண்டு கீழே உட்காடுறான். யாருமே அவனை விட மாட்டாங்க. அப்படி சுற்றி சுற்றி திரும்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு மேலே அவனால் முடியல. ஆனாலும் அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சு யாருமே நகர்ந்து போகல. அப்போ தற்செயலா இந்த ஒருத்தர் கோமால இருந்தார்ல அவர் அந்த வழியாக நடந்து வராரு. இவனை பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு. டக்குன்னு அவனோட தலையில கையை வச்சு இதுக்கு முன்னாடி ஹெச்எம் ஒரு தடவை பண்ணாரு அதே மாதிரி பண்ணி ஒரு மனுஷனோட எனர்ஜி இந்த உலகத்தோட எனர்ஜி மாதிரி அப்படின்னு பேசிட்டு அவன் தலையை அமுக்கி விட்டு கழுத்தெல்லாம் அமுக்கி விடுறாரு. அவனுக்கு அப்படி நல்லா ஆகுது. அப்புறம் அவன் பக்கத்தில் உட்காந்து உன்னோட உடம்பு அதிகப்படியான பவரை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது உனக்கு எப்போ சரியாக ஹேண்டில் பண்ண முடியுதோ அப்போ இந்த பிரச்சனை உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்நேரம் அவனுக்கு ஃபோன் வருது. சனா தான் அந்த ட்ரோல் மூலமாக ஒரு பில்டிங் அட்ரஸ் கண்டுபிடிச்சான்ல அங்கே சனாவும் வாங்க போயிட்டாங்க போல. அதை இவங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண இவனும் ஃபோனை பேசிட்டு டக்குன்னு பார்த்தா இந்த கோமால இருந்தவரை காணும். அவர் திரும்ப போயிட்டார் போல. அப்புறம் அப்படி திரும்ப இங்கே வந்தா வாங்கும் சனாவும் ஹீரோயின் பேரை சொல்லி கத்திக்கிட்டே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டு இருக்காங்க.
இந்த சத்தம் இந்த அசிஸ்டண்ட்டுக்கும் செக்யூரிட்டிக்கும் கேட்டுருச்சு. நம்ம சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 4 அடியாளுங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட இவளை முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வாங்க கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. சிவு வேற இப்போ தான் இவங்களை கிராஸ் பண்ணி போகிறான். ஆனால் அந்த நேரம் இவங்க தான் அந்த ஆளுங்கன்னு தெரியாமல் அவனும் அப்படி கிராஸ் பண்ணி ஓடி வந்துட்டான். வாங்கும் சனாவும் ஹீரோயின் கட்டியிருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் சேர் மட்டும் தான் இருக்குது. ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே ஒருத்தன் மறந்து நின்றுட்டு இருக்கான். அவன் டக்குன்னு வெளியில் வந்து வாங்க கூட சண்டை போட சனாவும் கூட சேர்ந்து சண்டை போடலான்னு வாரா. ஆனால் வாங்க அவளை தடுத்து நீ ஹீரோயினை போய் தேடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அப்புறம் அவள் கீழே வேகமாக ஓடி வர கரெக்டாக அந்த நேரம் சிவுவும் அங்கே வரான். வாங்கோட பைக்கு கீழே தான் நிற்கி, அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட அவனும் வேகமாக கீழே இறங்கி பைக் எடுக்கலான்னு வரான். பார்த்தா அந்த நேரம் தான் கரெக்டாக ஹீரோயினை காரில் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான்றதை அவங்களும் பார்த்துட்டாங்க. அப்படியே வேகமாக இவங்களும் காரை ஓட்டிட்டு போக அவனும் பின்னாடி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வாங்கு அவன் ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான்ல, அவன் வேற வாங்க வாய்க்குள்ளே கத்தியால குத்திட்டான். சனாவும் கரெக்டா அங்க வந்து ஷாக் ஆயிட்டு நிக்க. இந்த பக்கம் ஹீரோ இவன் குறுக்கு பாதையில வந்து அந்த கார் முன்னாடி நின்று ட்ரிங்க் ஆக்சிலேட்டர் கொடுக்க கார்ல இருந்தவனுங்களும் நிக்காம வரானுங்க. இவனும் திரும்ப அப்படி காரை பார்த்து போறான். 2 பேரும் அப்படி வேகமா வர அப்புறம் ஒரு வீலிங்க பண்ணி கார் மேலே பைக்க விட்டுட்டான். அவன் ஒரு இடத்துல போய் விழ இந்த கார் வேற ஒரு கார்ல போய் மோதுது. அந்த பக்கம் வாங்கு சனா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டா. இப்ப அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் மயங்கிட்டான். சனா அவன் கையை பிடிச்சி அழுதுட்டே வரா. இந்த பக்கம் சிவு அவன் பைக்ல இருந்து கீழே விழுந்தான்ல, அவனுக்கு ஒன்றும் ஆகல. கார்ல இருந்த 2 பேரும் தட்டு மாதிரி இறங்க அப்ப அங்க போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. அதை பார்த்துட்டு அவனுங்க பயந்து ஓடிட்டானுங்க. இவன் வேகமா உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் செம்ம பயத்துல உட்காந்துருக்கா. அப்புறம் அவளை ஹக் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சமாதானப்படுத்துறான். இந்த பக்கம் வாங்க பார்த்தா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே எபிசோட் முடியுது. கண்டிப்பா வாங்க காப்பாத்திடுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் சீரியஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அந்த சாவி தேடுறது தான் விஷயமே. அதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.